Hello everyone, இன்னைக்கு நம்ம singular plural பார்க்க போறோம். Nouns can be singular or plural. When you are talking about one person, animal, place or thing, use a singular noun. First noun நான் என்னன்னு சொல்றேன். Noun அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா person, animal, place or thing இது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்றது தான் noun. நவுன் யூஸ் பண்ணும்போது சிங்குலராக யூஸ் பண்ணணும். அதாவது ஒருத்தவங்களை, அதாவது ஒரு பர்சன் இல்லை ஒன் அனிமல், ஒன் பிளேஸ் ஆர் ஒன் திங் யூஸ் பண்ணும்போது சிங்குலராக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அ உமன், அ ஆல், அ ஷிப், அ ட்ரெயின், அ ஃப்ளார். இது எல்லாமே ஒன்று தான் இருக்குது. அதனால நம்ம எல்லாத்துக்குமே சிங்குலராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே சிங்குலர் நவுன்ஸ் தான். என்னென்னு பார்க்கலாம். an airplane, a bicycle, a boy, a bus, a comb, a girl, a key, a letter, a map, a photographer, a refrigerator, a slide, a swing, a van. இது எல்லாமே ஒரே ஒரு சிங்குலரான திங்ஸ் அதெல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால நம்ம இது எல்லாத்தையுமே சிங்குலர் அப்படின்ட்டு சொல்றோம். யூஸ் a or an before singular nouns. Use an before words beginning with vowels a, e, i, o, u. For example, an axe. வவ்வல்ஸ் அப்படின்னா என்னென்ன லெட்டர்ஸ் ஏஇ ஐஓயு, இந்த 5 லெட்டர்ஸ் தான் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்ஸ், ஏஎக்ஸி, ஆக்ஸ். ஆக்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. ஏன்றது வவ்வல் இல்லையா? ஸோ அதனால் நம்மள அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆன் எக். இப்போ எக் இஜிஜி, ஈ வவ்வல். ஸோ எக்குக்கு முன்னாடி நம்ம ஆன் சேர்க்கிறோம். பட் சம் வேர்ட்ஸ் டோன்ட் ஃபாலோ திஸ் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ் ஏ நாட் ஆன் பிஃபோர் தீஸ் வேர்ட்ஸ் தட் பிகன் வித் யூ. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வவ்வல்ஸ் ஏஇ ஐஓயு, யூவும் ஒன் ஆஃப் த வவ்வல்ஸ் தான். ஆனால் இங்கே யூ நம்ம ஆன் யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வவ்வல் ரூல் இங்கே வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ யூனிஃபார்ம், யூனிஃபார்முக்கு ஸ்டார்டிங் லெட்டர் யூ, ஆனால் நம்ம ஆன் யூஸ் பண்ணலை, ஏ தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி யூ வவ்வல், ஆனால் ஆன் யூஸ் பண்ணலை, ஏ தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வவ்வல் ரூல் வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ப்ளூரல் பார்க்கலாம். when you are talking about 2 or more people, animals, place or things, use plural nouns. Most nouns are made plural by adding s at the end. plural அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய இருக்கிறது நம்ம எஸ் ஆட் பண்ணி நம்ம plural அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேட் அப்படின்னா ஒரே ஒரு பேட் இருக்கிறதா அர்த்தம். இதே நம்ம எஸ் சேர்த்து பேட்ஸ் அப்படின்னா நிறைய பேட் அப்படின்ட்டு அர்த்தம். ஸ்டார், ஸ்டார்ஸ் அப்படின்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதா மீனிங். ஒரு வேர்டுக்கு நம்ம எஸ் சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ளூரல். எஸ் சேர்க்காம நம்ம சிங்குலராக பண்ணோம்னா அது சிங்குலர். யூஸ் ஏ பிஃபோர் வேர்ட்ஸ் பிகினிங் வித் த அதர் லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்பபெட் கால்டு கான்சோனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அ பாஸ்கெட். இப்போ வவ்வல்ஸ் 5 லெட்டர்ஸ் ஏஇ ஐஓயு. அந்த 5 லெட்டர்ஸ் போக மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கான்சோனன்ட்ஸ். அப்படி கான்சோனன்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகுற லெட்டர்ஸ் ஏ முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பாஸ்கெட், பாஸ்கெட் பி தான் ஸ்டார்டிங் லெட்டர், பி கான்சோனன்ட், அதனால அதுக்கு முன்னாடி ஏ ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ரெயின்போ, ஆர் கான்சோனன்ட், அதனால அதுக்கு முன்னாடி ஏ ஆட் பண்ணுறோம். But some words don't follow this rule. For example, use an, not a, before these words that begin with h. இதுலயும் கான்சோனன்ட் ரூல் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது. சில இடத்துல கான்சோனன்ட் லெட்டர்ஸ் வந்தாலும் and யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், and ஹார், ஹார் ஹெச்ல ஆரம்பிக்குது, ஹெச் கான்சோனன்ட், ஆனால் நம்ம முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுறோம். ஆன் நம்ம வவ்வல்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இங்கே கான்சோனன்ட்லையும் யூஸ் பண்ணுறோம்.
ஏன் அப்படின்னா வந்து சில ரூல்ஸால வந்து கான்சோனன்ட்ஸ்லயும் and யூஸ் பண்ற மாதிரி வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. Some plural nouns ends in es when the last letter of singular nouns are ch, sh, s, ss or x. You usually add ex to form the plural. சில plural nouns வந்து esல முடியும். அப்படி லாஸ்ட் லெட்டர் வந்து சிங்குலர் நவுன் அதாவது ch, sh, s, ss or x அப்படின்ட்டு முடிகிறப்போ நம்ம es வந்து ஆட் பண்ணி அதை ப்ளூரலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ன்றது வரைய லாஸ்ட் லெட்டர் வந்து எஸ் அப்படி முடிகிற எஸ்ஸால நம்ம வந்து es ஆட் பண்ணி அதை ப்ளூரலா பஸ்ஸஸ் அப்படின்ட்டு மாத்துறோம். நெக்ஸ்ட் ப்ரஷ்ன்றது சிங்குலர் அதாவது ஒரே ஒரு ப்ரஷ் அதனால நம்ம வந்து ப்ரஷ் அப்படின்ட்டு சொல்றோம். அது வந்து சிங்குலர். இதை ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா இப்போ வந்து எஸ்ஹெச்ல தானே முடிஞ்சிருக்கு ப்ரஷ் அதனால அது கூட நம்ம es ஆட் பண்ணி அதை ப்ளூரலா மாத்துறோம் ப்ரஷஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் வாட்ச் உடைய லாஸ்ட் லெட்டர் ch அதை ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா அது கூட es சேர்த்து வாட்சஸ் அப்படின்ட்டு மாத்துறோம். இந்த இமேஜ்ல வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிங்குலர் ப்ளூரல்ஸ் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். பேர்ட் அப்படின்றது சிங்குலர், பேர்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல், ப்ரூம்ன்றது சிங்குலர், ப்ரூம்ஸ் அப்படின்றது ப்ளூரல், கேமல் அப்படின்றது சிங்குலர் அதாவது ஒரே ஒரு கேமல், நிறைய கேமல் இருந்தா கேமல்ஸ், டெஸ்க் ஒரே ஒரு டெஸ்க் இருந்தா அது சிங்குலர், நிறைய டெஸ்க் இருந்தா டெஸ்க்ஸ் எஸ் யூஸ் பண்ணி ப்ளூரலா மாத்தணும். டால் அப்படின்னா சிங்குலர், டால்ஸ்னா நிறைய டால்ஸ் இருக்கு. எக்ஸ், ஃப்ளார்ஸ், ஃபோக்ஸ், கேம்ஸ், லேம்ப்ஸ், நெஸ்ட், பென்ஸ், ஃபோட்டோஸ், ஷர்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்து சிங்குலர் ப்ளூரல்கான எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. இந்த இமேஜ்ல வந்து ch, x, ss, இப்படின்ற லெட்டர்ஸ்ல முடிஞ்சதுன்னா நம்ம எப்படி ப்ளூரலா மாத்துறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க இருக்கு. இப்போ பீச் அப்படின்ற வேர்டு வந்து லாஸ்டா chல முடிஞ்சிருக்கு. அதை ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா அது கூட es சேர்த்து பீச்சஸ் அப்படின்ட்டு மாத்தணும் ப்ளூரலா. பாக்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சிருக்கு. அதை வந்து ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா es சேர்த்து பாக்ஸஸ் அப்படின்ட்டு ப்ளூரலா போடணும். டிஷ் எஸ்ஹெச்ல முடிஞ்சிருக்கு. அதை ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா es சேர்த்து டிஷ்ஷஸ் அப்படின்ட்டு மாத்தணும். ட்ரெஸ் s போட்டு ட்ரெஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சிங்குலர்ல. அதை ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா es சேர்த்து ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ட்டு போடணும். நெக்ஸ்ட் சாண்ட்விச் அப்படின்றது சிங்குலர். அதை ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா es சேர்த்து சாண்ட்விச்சஸ் அப்படின்ட்டு போடணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்து பார்க்க போறோம். சம் ப்ளூரல் நவுன்ஸ் end in ies. Nouns like these are made plural by changing y to i and adding es. சில ப்ளூரல் நவுன்ஸ் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா ஐஏஎஸ் ஆட் பண்ணி மாற்றணும். அது எப்படி அப்படின்னா சில நவுன் வந்து ஒய்ல வந்து எண்ட் ஆகும். அப்படி ஒய்ல எண்ட் ஆகிற ஒரு வேர்டுக்கு நம்ம ஐ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இஎஸ் ஆட் பண்ணி அதை ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பட்டர்ஃப்ளைன்றது வந்து ஒரு நவுன், ஒரு வேர்ட். அது வந்து ஒய்ல முடிஞ்சிருக்கு லாஸ்ட் லெட்டர். அப்போ அதை ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஐஇஎஸ் அப்படின்ட்டு சேர்த்து பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்ட்டு போட்டோன்னா அது ப்ளூரலா சேஞ்ச் ஆயிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் லில்லி அப்படின்றது சிங்குலர். அதை ப்ளூரலா மாத்தணும் அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஐஇஎஸ் போட்டு லில்லீஸ் அப்படின்ட்டு போட்டா அது ப்ளூரலா சேஞ்ச் ஆகும். இந்த இமேஜ்ல ஒய்ல எண்ட் ஆச்சுன்னா எப்படி ப்ளூரலா மாத்துதுன்ட்டு கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ பேபி அப்படின்றது வந்து ஒய்ல எண்ட் ஆகியிருக்கு. அதை ப்ளூரலா மாற்றணும் அப்படின்னா ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்தோம்னா பேபிஸ் அப்படின்ட்டு ப்ளூரலா மாறிடும். அதே மாதிரி டிக்ஷனரி அது வந்து ஒய்ல எண்ட் ஆகியிருக்கு. அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்தோம்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டிக்ஷனரி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லேடி அப்படின்றது வந்து ஒய்ல எண்ட் ஆகியிருக்கு.
அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்தோம் அப்படின்னா லேடிஸ் அப்படின்ற ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்கும். ஸ்டோரி அப்படின்றது வந்து ஒய்ல எண்ட் ஆகியிருக்கு, அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் போட்டோம் அப்படின்னா ஸ்டோரிஸ் என்ற ப்ளூரல் ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்க்க போறோம். If there is a vowel before the y, add s to the form the plural. இதுல வந்து இப்போ KEY கீ, இதுவும் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒய்ல தான் எண்ட் ஆகுது. உங்களுக்கு டவுட் வரலாம், இதுவும் வந்து ஒய்ல தானே எண்ட் ஆகுது, அதனால ஒய்யை எடுத்துட்டு நம்ம ஏன் ஐஇஎஸ் போடக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு டவுட் வரும். ஆனா இதுல ஏன் அப்படி டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீ அப்படின்றது வந்து ஒய்ல எண்ட் ஆகியிருக்கு. அந்த ஒய்ன்ற லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர், அதாவது இ, அந்த இ வந்து வவ்வலா அப்படின்ட்டு நீங்க பார்க்கணும். அப்படி வவ்வலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெறும் எஸ் சேர்த்து கீஸ் அப்படின்ட்டு அதை ப்ளூரல் ஃபார்மா மாத்தலாம். சப்போஸ் வவ்வல் ஃபார்ம் இல்லை, லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி இ வந்து இல்லை, வேற ஏதாச்சும் ஒரு கான்சனன்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வெறும்னே எஸ் சேர்க்காம ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். இதுல வந்து உங்களுக்கு லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி வந்து ஈன்றது வந்து வவ்வலா இருக்கிறதால நீங்க ஒய் கூட வெறும் எஸ் மட்டும் சேர்க்குறீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். இப்போ வந்து ட்ரே அப்படின்றது வந்து ஒய்ல எண்ட் ஆகி இருக்கு. அந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிற ஏ வந்து வவ்வல் தானே, வவ்வல் வந்து AEIOU, அதுல ஒன்று ஏ வந்து வவ்வல். அப்போ வவ்வலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லெட்டர் கூட எஸ் சேர்த்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ட்ரே வந்து ட்ரேஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ டர்க்கி அப்படின்றது வந்து லாஸ்ட் லெட்டர் ஒய்க்கு முன்னாடி இருக்கிற இ வந்து வவ்வல். அப்போ வவ்வல் வர்றதால நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாம கூட வெறும் எஸ் மட்டும் சேர்த்து டர்க்கீஸ் அப்படின்ட்டு ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். If a noun ends in F, you often change F to V and add ES. ஒரு noun வந்து Fல முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு வந்து Fஐ எடுத்துட்டு VES சேர்த்தோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் காஃப்ன்றது வந்து Fல எண்ட் ஆகியிருக்கு, Fஐ எடுத்துட்டு VES சேர்த்தோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் காஃப் வந்து காஃப்ஸ் அப்படின்ட்டு மாறிடும். அதே மாதிரி வந்து ஆஃப் வந்து எஃப்ல முடிஞ்சிருக்கு, எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்தோம் அப்படின்னா ஆஃப்ஸ் அப்படின்ட்டு மாறும். லீஃப் வந்து எஃப்ல முடிஞ்சிருக்கு, எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் அப்படின்ட்டு ப்ளூரல் ஃபார்மா மாறிடும். Some nouns that end in F just need S to form the plural. சில நவுன் வந்து இதே மாதிரி எஃப்ல முடியும், ஆனால் நம்ம விஇஎஸ் போட தேவையில்ல, வெறும் எஸ் மட்டும் சேர்த்தாலே அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செஃப்ன்றது வந்து எஃப்ல முடிஞ்சிருக்கு, இதுக்கு வந்து விஇஎஸ்லாம் போடக்கூடாது, வெறும் எஸ் மட்டும் சேர்த்தாலே வந்து அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். அதே மாதிரி ஹேண்ட் கர்ச்சீஃப் கூட எஸ் சேர்த்து ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் அப்படின்ட்டு போட்டால் ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். For some words that end in F, the plural can be spelled in two different ways. இந்த plural formல வந்து Fல முடிஞ்சது அப்படின்னா அது வந்து 2 different typesல வந்து நம்ம ஸ்பெல் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்ஃப் அப்படின்றது சிங்குலர், அதை வந்து நீங்க எஃப் கூட எஸ் சேர்த்தும் போடலாம், எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸும் போடலாம். அதே மாதிரி ஸ்கார்ஃப் எஃப்ல முடியுதா, அது கூட எஸ்ஸும் சேர்க்கலாம், இல்லைன்னா எஃப் எடுத்துட்டு விஇஎஸும் போடலாம். அதாவது இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க 2 டைப்பாவே வந்து போடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. With some words that end in FE, you can change F to V and add S. சில வேர்ட்ஸ் வந்து FEல முடியும், அப்படி முடிகிற வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்க அந்த FE அப்படின்றத எடுத்துட்டு நீங்க VES அதை சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ நைஃப்க்கு வந்து FEல முடியுது, அப்போ அந்த Fஐ எடுத்துட்டு VES அப்படின்ட்டு சேர்க்கணும். அதே மாதிரி லைஃப் எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ், வைஃப் எஃப்ஐ எடுத்துட்டு விஇஎஸ் அதே மாதிரி சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க.
but you only add s to giraffe to form the plural. இப்போ ஜிராஃபி அப்படின்றது இருக்குல்ல, இப்போ அது வந்து டபுள் எஃப், ஜிராஃபிக்கு வந்து டபுள் எஃப் வரதால நம்மளுக்கு டவுட் வரலாம். இந்த இடத்துல வந்து ஒரு எஃப் வரதால நம்ம எஃப் எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்துடுறோம். ஆனால் இந்த இடத்துல டபுள் எஃப் வருது, ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டவுட் வரும். அப்படி வரும்போது நம்ம வந்து வெறும் எஸ் மட்டும்தான் சேர்க்கணும். If a noun ends in o, you just add s to form the plural. சில நவுன் வந்து ஓல முடியும், அப்படி ஓல முடிகிறப்போ நீங்க ஜஸ்ட் எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அ ரைனோ அப்படின்றது வந்து ஓல முடியுது, அது கூட வந்து வெறும் நீங்க எஸ் சேர்த்தா போதும், அது ப்ளூரல் ஃபார்மா மாறிடும். இப்போ கங்காரு, கங்காருன்றது வந்து ஓல எண்ட் ஆகுது, அந்த ஓ கூட நீங்க எஸ் மட்டும் சேர்த்தா போதும், அப்போ கங்காரூஸ் அப்படின்ட்டு மாறிடும். இப்போ ஜூ அப்படின்ட்டு இருக்கு, ஓல எண்டாவது கூட எஸ் சேர்த்தா ஜூஸ் அப்படின்ட்டு ப்ளூரல் ஃபார்மா மாறிடும். இப்போ வீடியோ ஓல முடியுது, கூட எஸ் சேர்த்தோம்னா வீடியோஸ் அப்படின்ட்டு ப்ளூரல் ஃபார்மா மாறிடும். But with some nouns that end in o, you add es to form the plural. சில நவுனுக்கு வந்து இதே மாதிரி ஓல எண்ட் ஆகும், ஆனால் நம்ம வந்து இஎஸ் வந்து சேர்த்தாதான் வந்து அது ப்ளூரல் ஃபார்மாக மாறும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அ டொமேட்டோ, டொமேட்டோன்றது முன்னாடி பார்த்த மாதிரி ஓல தான் முடியுது, ஆனால் இது கூட வந்து நம்ம இஎஸ் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அ பொட்டேட்டோ, இதுவும் ஓல தான் முடியுது, ஆனால் இஎஸ் சேர்த்தா தான் அதுக்கான கரெக்ட் ப்ளூரல் ஃபார்மாக இருக்கும். With some nouns that end in o, you can add either s or es to form the plural. சில வேர்ட்ஸ் வந்து இதே மாதிரி ஓல எண்ட் ஆகும், நீங்க வந்து எய்தர் வெறும் எஸ்ஸும் சேர்க்கலாம் இல்லைன்னா இஎஸ்ஸும் சேர்க்கலாம் ப்ளூரல் ஃபார்மா மாத்துறதுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ வந்து அ மேங்கோ, மேங்கோ வந்து ஓல முடியுது, இதுக்கு வந்து நீங்க இஎஸ்ஸும் சேர்க்கலாம் இல்லை வெறும் எஸ் கூட சேர்க்கலாம். அதே மாதிரி அ மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோக்கும் வந்து ஓல தான் எண்ட் ஆகுது, நீங்க இஎஸ்ஸும் சேர்க்கலாம் இல்லை வெறும் எஸ் கூட சேர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. Some plural nouns are the same as the singular noun. சில நவுன்ஸ் வந்து ப்ளூரல்லையும் சரி சிங்குலர்லையும் சரி ஒரே வேர்ட்ஸ் தான் வரும். அதாவது ஒரு வேர்டை வந்து சிங்குலராக போட்டாலும் சரி ப்ளூரலாக போட்டாலும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே வேர்டு தான் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் அப்படின்ட்டு இருக்கா, அந்த ஃபிஷ் வந்து சிங்குலர்லேயும் சரி ப்ளூரல்லையும் சரி ஃபிஷ் தான் வரும். அதே மாதிரி ஷீப், அது வந்து சிங்குலர்லேயும் சரி ப்ளூரல்லையும் சரி ஷீப் தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. You can use fishes as the plural of fish when you are talking about different kinds of fish, all the fishes of the Pacific Ocean. இப்போ ஃபிஷ் அப்படின்ட்டு தனியாக இல்லாமல் நீங்கள் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் பற்றி பேசும்போது நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபிஷ் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது ஃபிஷஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் தனியாக ஃபிஷ் பற்றி பேசும்போது நீங்கள் வந்து ஃபிஷ் அப்படின்ட்டு தான் போட முடியும் ப்ளூரலில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சம் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ளூரல். சில நவுன்ஸ் வந்து எப்பவுமே ப்ளூரல் ஃபார்ம் தான், அதுக்கு வந்து ஒரு தனியான சிங்குலர் ஃபார்மே கிடையாது. அப்படி என்னென்ன வேர்ட்ஸ்னு பார்க்கலாம். ஸ்பெட்டாக்கிள்ஸ், கிளாஸஸ், இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் எப்பயுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜீன்ஸ், ஜீன்ஸ்ன்றது வந்து எப்பயுமே வந்து சிங்குலராக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அதோடைய நேச்சரே வந்து நம்ம ஜீன்ஸ் அதாவது எஸ் சேர்த்து ப்ளூரல் ஃபார்மாக தான் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க. பேண்ட்ஸ், பேண்ட் அப்படின்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, பேண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த வேர்டுக்கு வந்து ஒரு தனியாக சிங்குலர் ஃபார்ம் கிடையாது, எப்பயுமே வந்து நேச்சராகவே அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், ஸ்லிப்பர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து நம்ம எப்பயுமே வந்து இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம், சிங்குலரான ஒரு வேர்ட் இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சிங்குலர் ப்ளூரல் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன வேர்ட்ஸை எப்படி எப்படிலாம் வந்து மாற்றணும், எப்படி கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ளூரல் ஃபார்மை கொண்டு வரணுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.